பண்டைய காலத்தில் ஆதாம் மற்றும் ஏவாள் என்ற தம்பதிக்கு 2 மகன்கள் பிறந்தார்கள். முதல் மகன் பெயர் காயின். பின்னர் அவர்களுக்கு ஆபேல் என்ற 2வது மகன் பிறந்தார். காயின் விவசாயியாக இருந்தார். அவர் நிலத்தில் பயிர்கள் வளர்த்தார். ஆனால் ஆபேலோ மேய்ச்சல் தொழிலாளி. ஆடுகள், ஆட்டுக்குட்டிகளை பராமரித்தார். ஒரு நாள் இருவரும் தங்கள் வேலைகளிலிருந்து சிறந்தவற்றை கடவுளுக்கு பலியாக கொடுக்க தீர்மானித்தனர். காயின் தன் நிலத்தில் வளர்ந்த தானியங்களை கடவுளுக்கு கொண்டு வந்தார். ஆபேல் தன் ஆடுகளில் மிகச்சிறந்த ஆட்டுக்குட்டியை தேர்ந்தெடுத்து அதனை முழுமையுடன் பலியாக ஒப்புக் கொடுத்தார். கடவுள் ஆபேலின் பலியை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டார். ஆனால் காயினின் பலியை ஏற்கவில்லை. ஏனெனில் காயின் அதனை மனமாற அளிக்கவில்லை. அவரது உள்ளமும் தூய்மையானதாக இருக்கவில்லை. இது காயினுக்கு மிகவும் வருத்தத்தை அளித்தது. அவரது முகம் சுவகமாக மாறியது. அவர் சர்ச்சை சீறினார். பின்னர் கோபமடைந்தார். கடவுள் காயினிடம் அமைதியாக பேசினார். நீ ஏன் கோபமாக இருக்கிறாய்? நீ நல்லதை செய்தால் ஏற்கப்படுவாய். ஆனால் கவனமாக இருக்கவும். பாவம் உன்னை பிடிக்க முயற்சிக்கிறது. நீ அதனை கட்டுப்படுத்த வேண்டும். ஆனால் காயின் இதை கேட்பதாக தெரியவில்லை. அவனது மனமும் பொறாமையால் நிரம்பியது. ஒரு நாள் காயின் தன் சகோதரன் ஆபேலை வெளியே அழைத்து சென்றார். அங்கே அவரது கோபம் அடித்தது. அவர் ஆபேலை தாக்கினார். ஆபேல் விழுந்து இறந்தார். அவர் இனி பேசவில்லை, நடமாடவில்லை, அமைதி சூழ்ந்தது. அதற்கு பிறகு கடவுள் காயினிடம் கேட்டார், உன் சகோதரர் ஆபேல் எங்கே? காயின் பொய் சொன்னார். எனக்கு தெரியவில்லை. நான் என் சகோதரனின் காவலாளியா என்று கேட்டார். அதற்கு கடவுள் கூறினார், உன் சகோதரனின் இரத்தம் பூமியிலிருந்து எனக்கு கூக்குரல் இடுகிறது என்றார். கடவுள் காயினுக்கு தண்டனை அளித்தார். நீ இப்போதே நிலத்தை விட்டு புறப்பட்டு நாடு கடத்தப்படுவாய். நீ திரியும் ஒருவன் ஆகிவிடுவாய். நிலம் உனக்கு பயிர் தராது. காயின் அச்சமடைந்து கூறினார், இந்த தண்டனையை என்னால் சகிக்க முடியாது. யாராவது என்னை கொன்று விடுவார்கள். கடவுள் அன்புடன் பதிலளித்தார், இல்லை, யாரும் உன்னை கொல்ல முடியாது. நான் உன் மீது ஒரு அடையாளம் வைக்கிறேன். உன்னை யாரும் காயப்படுத்த முடியாது என்றார். அதன் பின் காயின் கடவுளின் முகத்தில் இருந்து புறப்பட்டார். அவர் தனியாக வருத்தத்துடன் வாழ ஆரம்பித்தார். இந்த கதை நமக்கு சொல்லும் பாடம் என்ன? பொறாமை மிகவும் ஆபத்தானது. அது அன்பையும் உறவுகளையும் அழிக்கிறது. ஆனால் தூய உள்ளமும் உண்மையான அன்பும் கடவுளுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. இன்று நாம் யோசித்து பார்ப்போம். நாம் வாழ்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய சகோதரிகளிடம் எவ்வளவு பகைமை பாராட்டுகிறோம்? எதற்காக பாராட்டுகிறோம்? எதற்காக நாம் இவ்வளவு கோபத்துடன், வக்கிரத்துடன், வன்மையுடன் நம்முடைய சகோதரர்களிடம் சண்டை போட்டுக் கொண்டிருக்கிறோம்? இதுதான் கடவுளின் திருவுளமா என்பதை சிந்தித்து பார்ப்போம். ஆமென்.